அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய வார்த்தைகளோடு இந்த நாளின் வெளிச்சத்தை நாங்கள் காணும்படி எங்களை நித்திரை என்று அழைத்த தயவிற்காக உம்மை துதிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருப்பதாக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகம் இந்த நாளிலும் நம்மை இணைத்து அவருடைய வார்த்தைகளோடு இந்த நாளை துவக்குவதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அழைக்கப்பட்ட உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த செவ்வாய்க்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைய தினத்திலும் நாம் 12வது சங்கீதத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த 12வது சங்கீதம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போகிறது. இந்த சங்கீதத்தில் 8 வார்த்தைகள் உள்ளன. இந்த 8 வார்த்தைகளுமே தேவனை பிரகடனம் பண்ணுகிற ஒரு வார்த்தைகளாக காணப்படுகிறது. தேவ சமூகத்தில் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள், தேவ சமூகத்தில் சத்துருவினால் துன்பப்படுத்துகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆறுதலை எப்படி கொடுக்கிறார், எப்படிப்பட்ட பாதுகாவலை அவர் கொடுக்கிறார். இந்த லோகத்தில் வாழ்கிற மக்கள், ஆட்சி பீடத்தில் இருக்கிறவர்களும் பொறுப்பில் இருக்கிறவர்களும் எப்படிப்பட்ட அனுகூலங்களை பெற்றிருக்கிறார்கள் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்றுப்போகிறான், உண்மையுள்ளவன் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். ஆண்டவரே ரட்சியும், எங்களை ரட்சியும். துன்மார்க்கர் இந்த லோகத்தில் பெருத்திருக்கிறார்கள். இன்றைக்கு உண்மையுள்ளவர்கள் தேசத்தில் குறைக்கப்பட்டு இருக்கிறார்கள். யாரை பார்த்தாலும் உண்மையில்லாத ஒரு குணத்தை பெற்றவர்களாக காணப்படுகிறார்கள். இதனால் தேசம் புலம்புகிறது என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். 57வது சங்கீதத்திலே அங்கு 1வது வசனம் இப்படி சொல்லுவதை நாம் வாசிக்க முடியும். 57வது சங்கீதம் 1வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே எனக்கு இரங்கும், தேவனே இரங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கனங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். ஆண்டவரே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும், என் ஆத்துமா தொய்ந்து போகிறது. விக்கனங்கள் கடந்து போகும் அளவு, எனக்கு குறிக்கப்பட்ட காலத்தில் இந்த துன்மார்க்கமான செயல்கள் கடந்து போகும் மட்டும் நான் உம்முடைய செட்டைகளுக்குள்ளே வந்து நிற்கிறேன் என்று அங்கு தாவீது சொல்லுகிறார். இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மக்கள் தங்கள் சகோதர சிநேகத்தை எப்படி அனுபவிக்கிறார்கள் என்றால், அவரவர் தங்கள் தோழரோடு இச்சகம் பேசுகிறார்கள். இச்சக உதடுகளால் அவர்கள் இரு மனதாய் பேசுகிறார்கள். தங்கள் தோழருக்குள்ளே, தங்கள் சகோதரருக்குள்ளே பொய் பேசுகிற அனுபவம் உண்டு. வஞ்சிக்கிற எண்ணங்களோடு இருமனதாய் பேசுகிற அனுபவம். உண்மையில் அன்போடு அவர்கள் பேசுவது இல்லை. வெளிப்படையான மாய்மாலமான சிநேகத்தை பார்க்கலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது என்று அங்கு வேதம் சொல்லுகிறது. நாம் மறைவான சிநேகத்தை காண்பிக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த அனுபவங்கள் இன்றைக்கு நாம் உலகத்தில் நாம் அனுபவ ரீதியாக பார்த்திருக்கிறோம் அல்லது அனுபவித்தும் இருக்கிறோம். நாம் நேசிக்கிறவர்கள் நமக்கு விரோதமாக அவதூறு பண்ணுவதையும் பொய் பேசுவதையும் நாம் பார்க்கிறோம். இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இச்சகம் பேசுகிற நாவுகள் எல்லாவற்றையும், உதடுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறுத்து போடுவார் என்று சொல்லுகிறார். யாரெல்லாம் தங்கள் சகோதரருக்கு விரோதமாக இச்சகம் பேசுகிறார்களோ, பொய் பேசுகிறார்களோ, தங்களை குறித்து பெருமை பாராட்டுகிறார்களோ, அவர்களுடைய வாயின் வார்த்தைகளை கொண்டே நான் அவர்களை நியாயம் தீர்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்ளுவோம், எங்கள் உதடுகள் எங்களுடையது, யார் எங்களுக்கு தேவன் என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் பேசுகிறோம், எங்களுக்கு பேச்சு உரிமை உண்டு என்று
சொல்லுகிற அவர்கள் எதை வேண்டுமானாலும் பேசினாலும் அது எங்களுடைய வாய்தான் என்று சொல்லுகிறார். எங்களை காக்கிறவர் யார், எங்களுக்கு ஆண்டவர் யார் என்று தங்களை உயர்த்தி காண்பிக்கிற ஒரு அனுபவத்தை அங்கு தாவீது சொல்லுகிறார். இது உண்மைதான். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்றைய சூழ்நிலையில், இன்றைய லோகத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கை இந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறது என்பதை தாவீது வெகு காலத்திற்கு முன்பே சொல்லுகிறார். ஏழைகள் ஒடுக்கப்படுகிறார்கள், எளியவர்கள் மிகவும் துன்பப்படுத்தப்படுகிறார்கள். அந்த சூழ்நிலையில் அங்கு தாவீது சொல்லுகிறார், அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எழுந்து அவர்களை பாதுகாப்பார், அவர்களை காத்து கொள்ளுவார் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய சொற்கள் எல்லாவற்றிலும் புடமிடப்பட்டது, அது பொன்னை போல விலை உயர்ந்தது என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு துன்மார்க்கமாய் இருக்கிற பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்படுகிற அனுபவங்கள் அழிந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தாவே, இன்றைக்கு சஞ்சலப்படுகிற துயரப்படுகிற பிள்ளைகளை நீர் காப்பாற்றி அவர்களை என்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கி காத்து கொள்வீர். யாரெல்லாம் துன்பத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்களோ, யாரெல்லாம் வேதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்களோ அவர்களை ஆண்டவர் காப்பார், கவலைப்பட வேண்டாம் என்று இந்த ஆறுதலின் வார்த்தை சொல்லுகிறது. இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால், மனுபுத்திரர் சண்டாளர்களில் உயர்ந்திருப்பதால் துன்மார்க்கர் எங்கும் சுற்றி திரிகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரோடு இணைந்து இருக்கிற அந்த அனுபவங்களை நாம் எப்படி பார்க்க வேண்டும்? மனுபுத்திரர் சண்டாளர்கள் பூமியில் உயர்ந்திருப்பதால் இந்த துன்மார்க்கர் பூமியில் எங்கும் சுற்றி திரிகிறார்கள். இதற்கு என்ன ஒரு சம்பவம் என்றால், நீதிமொழிகளின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள், துன்மார்க்கர் ஆளும்போதோ ஜனங்கள் தவிப்பார்கள். ஒரு தேசத்திலும் சரி, ஒரு குடும்பத்திலும் சரி, அலுவலகத்திலும் சரி, ஆட்சிப்பீடத்தில் இருக்கிற பிள்ளைகள் நன்மை பகிர்கிற நல்ல எண்ணம் கொண்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படி துன்மார்க்கர்கள் இந்த தேசத்தை ஆளும்போது அங்கு மக்கள் தவிப்பார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நீதிமான்கள் பெருகினால் இங்கு ஜனங்கள் மிகவும் மகிழ்வார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு நாம் இந்த வாழ்க்கையின் அனுபவங்களை நாம் ஆக்கப்பூர்வமாக பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு ஆட்சிப்பீடத்தில் இருக்கிற, ஒரு பொறுப்பில் இருக்கிற, ஒரு அதிகாரத்தில் இருக்கிற பிள்ளைகள் நல்ல எண்ணம் கொண்டவர்களாய் மக்களுடைய காப்புக்காக, மக்களை பாதுகாப்பதற்காக அவர்கள் கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே தங்களை உண்மையுத்தமாய் நடத்துவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் ஜனங்கள் தவிப்பார்கள், அப்படி இருந்தால் ஜனங்கள் மகிழ்வார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்திலும் சரி, கணவன் மனைவி அவர்களுக்குள் ஒரு அன்பு இல்லை என்றால் பிள்ளைகள் கெட்டு போவார்கள், அந்த குடும்பம் கெட்டு போய்விடும். இன்றைக்கு நாம் துன்மார்க்கமாய் நடப்பது தான் இந்த லோகத்தில் இப்படிப்பட்ட மக்கள் பெருகுவதற்கு காரணம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் நம்மை விட்டு, நாம் துன்மார்க்கத்தை விட்டு விலகி நீதியின் பாதையில் நடக்கும்போது நமக்கும் நம் சந்தோஷத்திற்கும் நம்முடைய தேசத்திற்கும் நன்மையை தரும் என்று சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் அந்த நீதியின் பாதையிலே நடந்து துன்மார்க்கத்தை விட்டு விலகி ஆண்டவர் பக்கம் சேர்ந்து நம்மை இந்த நாட்களின் காலங்களை நாம் கடத்துவதற்கு ஒப்பு கொடுப்போமா? வாருங்கள், ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து நாங்கள் எந்த நிலையிலும் துன்மார்க்கத்திற்கு துணை போகாதபடி உம்மை மாத்திரம் உம்முடைய வார்த்தைகளை மாத்திரம் நம்பி நீதியின் பாதையில் நடக்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்தி தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.
உங்களுடைய கால்கள் நீதியின் பாதையிலே நடத்துவதற்கு, கர்த்தருடைய வழியிலே நடத்துவதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாக பலப்படுத்துவார், காப்பார். மீண்டும் நாளை சந்திப்போம். கேட்ட இந்த வார்த்தைகள் உங்களுக்கு மிகவும் ஆறுதலை கொடுக்கும்படியாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.